விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமுனியப்பா சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சற்று பதட்டம், பொறுமையின்மை அல்லது எந்த செயலிலும் அதிகமான வேகம், இதையெல்லாம் சரியான முறையில் கடைபிடித்தால் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருடத்தின் ஆடி மாதத்துக்கான பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, பொதுவாக இந்த மாதங்களிலேயே ஆடி மாதத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. ஏன்னா உத்தராயண காலம் முடிவு பெற்று தட்சிணாயனத்தின் துவக்க மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்கான கொண்டாட்டமான மாதம். இந்த ஆடி மாதத்துல 5 வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த 5 வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி பிரமாதமா இருக்கும். துவக்க நாளாகிய ஆடி மாதத்தின் 1ஆம் தேதியே தேய்பிறை அஷ்டமி திதியும், ஆடி மாதத்தின் 4ஆம் தேதி முருகனுக்குரிய ஆடி கிருத்திகையும் வருகிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையானது 8ஆம் தேதி வருகிறது. ஆடி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள் வருகிறது. ஆடி 12ஆம் தேதி ஆடி பூரம் வருகிறது. ஆண்டாள் அம்மாவுடைய விசேஷமானது. அன்றைய தினமே நாக சதுர்த்தி வருகிறது. 13ஆம் தேதி நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் வருகிறது. அடுத்து எல்லாரும் அவரோட எதிர்பார்க்கக்கூடிய அந்த 18ஆம் பேருக்கு இந்த ஆடி மாசத்துல வருகிறது. அடுத்து 22ஆம் தேதி ஆடி தபசு வருகிறது. 23ஆம் தேதி பௌர்ணமி என்று வரலட்சுமி விரதம் வருகிறது. ஆடி 24ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது. இதெல்லாம் இந்த மாசத்துக்கான முக்கியமான பண்டிகை தினங்கள். அடுத்து கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்களும் சாதகமா இருக்கும். அந்த கணக்குடி பார்க்கிறப்ப இந்த கிரகம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்துல குரு பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார். இந்த மாசம் 10ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்துடுவார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். தர்மகர்ம அதிபதி யோகத்தோடு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்குரிய அதிபதி ஆகிய செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். ஏன் இந்த மாசம் உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்க போதுன்னு சொன்னா, 13ஆம் தேதியில இருந்து அவர் கன்னி ராசிக்கு வருவார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கன்னி ராசிக்கு வருவார். அப்ப ஜீவனஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துல வரும்போது ஜீவன லாபம் பல்கி பெறும். அதனாலதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஒரு அருமையான மாசம் சொன்னேன். தனாதிபதியாகிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பதால பணப்பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இருக்கிறாது. கடனாவது உங்களுக்கு சேரும். அதனால கடனாவது அப்படின்னா அட்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காலதான் சொன்னேன். எதிரிகள்னா குடுக்கல் வாங்கல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் ஒண்ணு. 2வது உங்களுக்கு குடும்ப ரீதியான லாபங்களை எதிர்பார்க்கக்கூடிய மாசமா அமைகிறது. தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும். யோக பலங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எண்ணிய செயல்களை எடுத்ததையெல்லாம் முடிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த பொது பலன் நன்றாக இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. பொருளாதாரத்தையும் சிறப்பாக இருக்குது. இந்த உடல்நிலைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உடல்நிலையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ராகு சேர்ந்திருக்கால தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் அல்லது உணவுப் பொருட்களை உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய இந்த அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம். இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனே 10ஆம் இடத்துல இருக்கான தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும், பல்கி பெருகும். புது புதிய முயற்சிகளை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் எப்பவுமே எல்லாருக்கும் தெரியும், ஆடியில் தள்ளுபடி நிறைய போடுவாங்க. அப்ப வியாபாரங்கள் நிறைய நடக்கும். அப்ப வியாபாரங்கள் நிறைய நடந்துச்சுன்னா தொழில் நல்லா இருக்கும்னு அர்த்தம். அப்ப தொழிலும் வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் அர்த்தம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் சுபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா அமர்ந்திருக்கிறார். அது போக அவர் லாபத்துல வேற அமர போறதுனால இன்னும் தொழில் வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றங்களை அடைவீர்கள்.
அடுத்து வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு, அது ராஜ்ய உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி, எண்ணிய செயல்கள் யாவும் இதே நடக்கும். உங்களுக்கு மேலதிகாரிகளால் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த பணி மாறுதல்கள் அல்லது வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய மாதம்னா இந்த ஆடி மாசத்துல நல்ல வாய்ப்பு உண்டு. அடுத்து இது வந்து விவசாய மாசம். அப்ப விருச்சிகராசி என்பது விவசாயிகள் யாரா இருந்தாங்கன்னா அல்லது உணவு சார்ந்த துறை சம்பந்தப்பட்டவங்க யார் இருந்தாங்கன்னா இந்த மாசத்தை நல்லபடியா பயன்படுத்திக்க, யோகம் நிச்சயமாக பலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் 6, 7, 8ஆம் தேதி மதியம் வரை வந்து சந்திராஷ்டமம் வருகிறது. அந்த நாட்கள் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களுமே உங்களுக்கு சுபமான நாட்களாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. அடுத்து குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம், மாணவ செல்வங்களுக்கு ஒரு பலனுள்ள மாதமாக அமைகிறது. குறிப்பா வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி இணக்கமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டீங்கன்னா, பிரத்தியாரால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் நல்ல ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பால், புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். பலன்கள் யாவும் இந்த வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. குறிப்பா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். அது குறிப்பா வந்து அழகு கலை, கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டவங்க, கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க, சொல்லணும் எந்திர சம்பந்தப்பட்டவங்க, துணி வியாபாரம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் பெண்களுக்கும் கிடைக்கும், அந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாசம் முழுவதுமே சுபமான மாசமா அமையும். அடுத்து இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி 5 வெள்ளிக்கிழமைகளையும் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கடுத்து ஆடி அமாவாசை வருகிறது. அதாவது இந்த ஒரு அமாவாசையில நீங்க உங்க இறந்த முன்னோர்களுக்கு, உங்க வீட்டுல உங்க வர்க்கத்தில் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா 12 மாசம் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு. எது செய்ய முடியலன்னா கூட காக்காய்க்கு சோறு வைக்கிறது, அல்லது பசுமாடுக்கு கீரை வாங்கி கொடுக்கறது, அல்லது முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஏதாவது செஞ்சீங்கன்னா முன்னோர்கள் செய்யக்கூடிய அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக முழுசா கிடைக்கும். முதல்ல சொல்ல முடியல, உங்களுக்கு யார் செஞ்ச புண்ணியமோ என்னை காப்பாத்துதுன்னு சொல்லி அது மாதிரி முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் அனைத்தும் உங்களை காப்பாற்றும். தெய்வ பலம் உங்களை காப்பாற்றும். விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாசம் சுபமான மாசமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப யோகத்தோடு அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.